ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளால தினமும் வந்து கோவிலுக்கு போக முடியாட்டியும் வாரத்தில் ஒரு முறையாவது கோவிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னதான் வீட்டில் வந்து பூஜை பண்ணாலும் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு விளக்காவது ஏற்றி வச்சுட்டு நம்ம போங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது நான் பூ, மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா விபூதியும் வந்து கொண்டு போயிருந்தேன். நிறைய பிரசாதங்கள் வந்து இருந்துச்சு விபூதி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வீட்டிலேயே இருந்தால் வீணாக தான் போகும். அதனால் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்காவது பயன்படட்டும் அப்படிங்கிறனால பக்தர்கள் வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னால கோவிலில் கொண்டு போய் நான் வந்து அந்த விபூதி தட்டில் வந்து சேர்த்துட்டேன். அதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் உண்டியலில் போகிறது காணிக்கை, ஊதுபத்தி, சாம்பிராணி இது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த தட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக தான் வந்து அகல் விளக்கு வாங்கி ஏற்றுவேன். அப்படி அகல் விளக்கு வந்து ஏற்றும் போது எண்ணெய் வந்து கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா டைல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க எல்லா கோவில்களையும் இப்போ, அதனால் வந்து வழுக்கி விழுறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. அது நம்மளால் வந்து யாரும் வந்து இது பண்ணக்கூடாது, பாதிப்படையக்கூடாதுங்கிறதுக்காக தட்டில் வந்து அகல் வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நான் வந்து சுற்றி இருக்க எல்லா விக்கிரகங்களுக்கும் வைப்பேன். விநாயகர், முருகர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, பெருமாள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா, கூடையில் காட்டின விளக்கு. அது ஏற்கனவே நிறைய பக்தர்கள் வந்து ஏற்றின விளக்கு. நேற்று ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க மண் அகலுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, உண்மையாலே மண் அகலுக்கு தோஷம் இல்லை தான். ஆனால் இப்படி அழுக்காக இருக்கிற விளக்கை எடுத்து நம்ம ஏற்றும் போது நமக்கு வந்து மனசு வந்து நமக்கே உறுத்தும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு பளிச்சுன்னு ஒரு விளக்கு வந்து நம்ம எடுத்து ஏற்றுறதுக்கும் நம்ம வந்து அழுக்கான விளக்கை எடுத்து ஏற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து கடவுளுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் ரொம்ப சுத்தபத்தமாக செய்யணும். அது வந்து ஏனோதானோன்னு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனையும் ஏனோதானம் தான் நமக்கு வந்து நிறைவேறுமே தவிர முழுமையாக வந்து நிறைவேறாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரனை சொன்னதை கேட்டுட்டு நான் வந்து மாற்றிக்கிட்டேன். அங்கே போய் அகல் விளக்கு எடுக்கும்போது எனக்குமே சங்கடமாக தான் இருக்கும். இவ்வளோ அழுக்காக இருக்கே, எந்த விளக்கு நல்லா இருக்குன்னு தேடி தேடி பார்த்து எடுப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா செலவு பண்ணி 8 விளக்கு வாங்குறேன். 5 ரூபாய்க்கு 2 விளக்கு தராங்க. அதை வாங்கி அம்பாளுக்கு வந்து நம்ம ஏற்றும் போது எனக்கு வாரத்தில் ஒரு நாள் அந்த 20 ரூபா வந்து நான் அம்பாளுக்கு செலவு பண்ணுறதுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது. அதே மாதிரி அந்த கடைக்காரனுக்கு நம்மளால் வந்து ஒரு லாபம் வந்து கிடைக்குங்கும் போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. பக்தி அப்படிங்கிறது மற்றவங்கள வாழ வைக்கிறதும் நம்ம வாழ்கிறதும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கற்பூரம் மாதிரி நம்ம வந்து இறைவன்கிட்ட வந்து நம்ம பரிபூர்ணம் நம்மளை ஒப்படைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப நாட்களாகும், ரொம்ப வருடங்களாகும். அதுக்கெல்லாம் படிப்படியாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போகும்போது சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள், மற்றவங்க சொல்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம மனசை வந்து மாற்றிக்கிட்டு நிறைய விஷயங்கள் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய நிறைய நல்லதுங்கள் நடக்கும். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா காணிக்கை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, மடிப்பிச்சை. அவங்களுக்கும் வந்து காணிக்கை போட்டுட்டு வந்தேன். இன்னைக்கு சாணம் தெளித்து கோலம் போட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீடே ஒரு மங்களகரமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பரிசு வந்து கிடைச்சது அம்பாள்கிட்ட இருந்து. எலுமிச்சம்பழம் பூ. மகாசக்தி மாரியம்மன் கோயிலேருந்து எலுமிச்சம்பழம் கிடைச்சாலே எனக்கு ஒரு நல்லது நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனுடைய கதையை வந்து இன்னொரு நாள் நான் சொல்கிறேன், அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மனசை வந்து இனிமையாக்குறதுக்கு, சந்தோஷமாக்குறதுக்கும் சர்க்கரை பொங்கலும் அந்த அம்பாள் வந்து எனக்கு இன்னைக்கு பரிசா கொடுத்தாங்க. நீங்க கோவிலுக்கு போகும்போது எந்த பொருளை கண்டிப்பா எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்